ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கூட இருக்கிறது எவ்வளோ ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அதுவும் அதுங்களை ஏமாத்துறது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி நாங்கள் நேற்று சண்டே ஒரு டெலிவரிக்காக குன்றத்தூர் வரைக்கும் போயிருந்தோம், ஃபேமிலியோடு போனோம். ஸோ அங்கே வரும்போது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சண்டை போட்டுக்கிற மாதிரி சும்மா பசங்களை வந்து வெறுப்பேற்றலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த வீடியோ பாருங்களேன், பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஸோ நீங்களும் ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பசங்களை அப்படி ஏமாத்திருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்க்கலாமா? ஆமா, எதுக்கு நீ இவ்வளோ ஜூஸ் வாங்கி கொடுத்த? உங்களுக்கு எதுக்கு நீ இப்போ இவ்வளோ ஜூஸ் வாங்கி கொடுத்த? பசங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இவ்வளோ வாங்கி கொடுப்பாங்களா? என்னென்ன ஜூஸ்லாம் குடிச்சிங்க? வாட்டர்மெலன் 2, அதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறமா இது பனானா 1, அப்புறம் இது ஒன்று வாங்கணுமே, பைனாப்பிள் 1. வாங்கணும், மம்மிக்கு இஷ்டங்க அது. பைனாப்பிள் எல்லாமே குடிச்சோம். நான் இப்போ இல்லை, எதுக்கு தான் இவ்வளோ? குழந்தைங்க தானே வாங்கி கொடுத்தாங்க, அது கூட இவ்வளோன்னுக்குற. சளி பிடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? சளி பிடிக்காது ஆகட்டும். 4 ஜூஸுக்கு அவ்வளோ ஜில்லுன்னு சளி பிடிக்காதா? என்னடா கம்முனுக்குறியா? திட்டுனுக்குறாங்க. நீங்க தானே வாங்கி குடிச்சிங்க, நானா வாங்கி குடிச்சேன்? கிர்னி பழத்துல இருந்து மொத்தம் நீங்க தானே வாங்கி குடிச்சிங்க. நீயே கெத்துறாமோ உங்களை கண்டதை வாங்கி கொடுத்து. சும்மா டென்ஷன் ஆகி வாங்கி கொடுத்துட்டு எப்ப பார்த்தாலும் கண்டதை வாங்கி தந்துருக்கீங்க. ஒண்ணு குடிப்பாங்க, 10 ஜூஸா குடிப்பாங்க. நீங்களே கேளுங்க, நான் உங்களுக்கு தானே வாங்கி கொடுத்தேன். நானடா குடிச்சேன்? வாங்கி ஸ்டாப் போட்டு உங்ககிட்ட தானே கொடுத்தேன். என்ன திட்டுனுக்குறாங்க, அது கூட கேட்க மாட்டேங்க. 2 பேரும் சளி பிடிச்சா என்னடா பண்றது? சளி பிடிச்சா என்ன பண்றது சொல்லு? ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடம்பு சரியாம மம்மி தான் பாத்துக்கலாம், அப்பா தான் பாத்துக்கிறாரா? நீ கேட்க மாட்டேன் எதுவுமே. என்ன திட்டுனுக்குறாங்க, உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். குடிச்சதெல்லாம் நீங்க திட்டு வாங்காது நானா? மம்மி பேசவே இல்ல. அபிடே 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 ஏய், நான் கேட்டா நீ எதுக்கு கேக்குறீங்க? நாங்க பசிக்குது. பசிச்சா அப்பா எதுவும் சொல்ல மாட்டேன்ல. அதான் அப்பா எதுவும் சொல்ல மாட்டேன்ல, என்ன மட்டும்தான் சூன்னு போ. சளிச்சு அத போ, என்னதான் திட்டின்னு இருப்பேன். சத்தம் வாங்கி கொடுத்துட்டு என்ன திட்டுனுக்குறேன் சும்மா. நீதானடா வாங்கி கொடுத்த. நானா குச்சேன்? கோபி குஷ்டியா போன மாதிரி இருக்கு. இதெல்லாம் அமைதியா இருக்கு. அவங்க என்ன திட்டுவாங்க, அதை கேட்கறா? அதான் அப்பதான் பேசுறேன். அதுதான் நான் மாடு தானே. எனக்கு ஸ்கூல் பேக் வேணும். எனக்கு பையன் எத்தனை பாம்புல ஸ்கூல் பேக் தான் வேணும். சண்டை போட்டு ஸ்கூல் பேக் வேணுமா? ஸ்கூல் பேக் இன்னும் 2 நாள்ல ஸ்கூல் முடிய போதே. ஸ்கூல் பேக் வேணுமா அந்த அம்மாக்கு? இப்ப குச்சில ஜூஸ் அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது தானே. வாங்கி தந்துருப்பல பேக். ஜூஸையும் குச்சிட்டு பேக்கும் வேணும்னா எங்கேருந்து வரும்? போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்கிக்கோங்க போங்க. என்கிட்ட என் பேக்ல 1000 இருக்குது. 1 கோடி. எப்ப பார்த்தாலும் இவர் அவர் பேக்ல 1 கோடி இது 1 கோடி இதுன்ற 1 கோடி அப்ப இருக்குது. 1 கோடி 1 கோடி வச்சுட்டு எல்லாருக்கும் ஆசைப்படுவாங்க, வேணும் வேணும்னு. அப்பா 2 ரூபாய் இருக்கா? இல்ல 2 ரூபாய் என்னத்துக்கு இப்போ? பேக் வாங்கிட்டு 2 ரூபாய் தான். 2 ரூபாய்க்கு பேக் எவன் தரான்? சரி 2 ரூபாய் கூத்துட்டு பேக் கேட்டு அடி வாங்கி அந்த கடையில போயிட்டு 2 ரூபாய்க்கு பேக் உங்க அப்பா கூட தர மாட்டாரு. யாரும் தர மாட்டாங்க. 2 ரூபாய்க்கு பேக் வீங்கி போடுவாங்க. அதான் நாளைக்கு எப்படி ஸ்கூல் போவோம்? அதான் சளி பிடிச்சிக்க போகுதுல்ல.
ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு சளி பிடிச்சிக்கணும். ஆமாடி இப்ப நான் வாங்கி கொடுத்ததா உங்களுக்கு சளி பிடிக்க போகுது இப்போ உங்களுக்கு. ஆமாண்டா ஆமா. இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டல தருண். மம்மி டீன்றல கொன்னுடு அப்படியே கழுத்து பிடிச்சு கொன்னுடு. சும்மா 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 என்ன திட்டிங்கடா. இன்னும் குழந்தைங்க தானே வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு வாங்கி தருவாங்க. என்ன சிரிக்காதடா. அப்ப சிரிச்சா கூட இதுதான் உன் கூட வரவே கூடாது. இன்னும் வண்டியில விட்டுலாமான்னு எனக்கு. குழந்தை நடக்கும் நினைக்கிறேன். அதுதான் என்னதான் இவன் இப்படி பண்ணுவான். அவள்தான் மொத்த கொத்தோட செட்டு கேட்கணும். ஜெட்டி காணாம போயிடுமா? புரியுதாண்டா. சாவடிக்க முடிவு பண்றல சாவடி அதுங்க அதுங்கதான் பதில் சொல்லுங்க. நானா பதில் சொல்றேன். கோபி பார் அப்படியே மூடினு பூனை மாதிரி. ஸ்கூல் பேக் வேணுமா? ஸ்கூல் பேக் கண்ணாடி குத்திங்க. கண்ணுக்கு தெரியாம சுத்திங்க. கண்ணு தெரிஞ்சே நல்லா பாத்துக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் என்ன வாங்கி கொடுத்தா திட்டிங்க அங்க பாரு. வாங்கிட்டா தந்துக்கணும். அது கூட திட்டிங்க சும்மா அதை கேட்டு கிடக்குறாது பார்த்தாலும். அது இது நீ நிச்சி கம்முனு நீ தான் குச்சிட்டு கோபியால் தான் எல்லாமே. மொத்த ஜூஸ் அதான் குச்சிடு. நல்லா வயிற்ற பானை மாதிரி வச்சுட்டீங்களா அவரு. இது மட்டும் சிரிக்கிறோம். இது அதுன்றா. தர்னே shut up தருண். Shut up your mouth. சத்தி பண்ணே கவுட். சும்மா வேற பண்ண வண்டி ஓட்டுறதா வேடவா? அம்மா வலிக்காம பண்றது. பெரிய அழுத என்ன வச்சிருவாங்க. லீவ் விட போறாங்க இப்ப ஸ்கூல். அப்புறமா தான் பேக்ல விடாது வண்டியில. என்னடா பண்ற? அதான் உங்க அப்பா கேட்க மாட்டேன். என்னதான் அச்சின்னு இருப்பல. எங்க அம்மா இதே இருக்கணும். அப்பதான் நாடா உங்களுக்கு தானே வாங்கி கொடுத்தேன் நானு. அம்மிதான் நல்லா புள்ளிங்க லேட்டோம். நான் கெட்ட புள்ளடா உர்றா. நான் தான் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. என்ன பண்றது? நீ நல்ல புள்ள. மம்மி தான் கெட்ட புள்ள. ஆமா நான் தான் கெட்ட புள்ள. உங்கள பெத்த பத்தியா நான் கெட்ட. நல்ல புள்ள நல்ல புள்ள. நாடா மாத்தி மாத்தி பேசுற. நல்ல புள்ள நல்ல புள்ள. மாத்தி மாத்தி பேசுறா. பச்சை கலரா போட்டுக்கிற ட்ரெஸ் அதனாலயா? நீ கொடுத்தா இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா?